ஆதவ அர்ஜுன் ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாரு. நிர்வாகிகள் மீட்டிங் போடுறாங்க. அந்த நிர்வாக மீட்டிங்ல கடுமையான குளறுபடி, பேச்சுவார்த்தை கன்னாபின்னான்னு அடிச்சுக்கிறாங்க. என்னைய கூப்பிடுறதில்ல, உன்னைய கூப்பிடுறதுன்னு சண்டை போடுறப்போ ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, "ஓ! கட்சியே ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுயா. நீங்க இன்னும் ரசிகர் மன்றமாவே இருக்கிறீங்க. என்னைய கூப்பிடல, உன்னைய கூப்பிடலங்கிறீங்க. இன்னைக்கும் விருதுராஜ் என்ன பண்ண போறாரு? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் என்ன பண்ணாருன்னு அந்த குறைகளை சொல்றதுக்காக உங்கள கூப்பிட்டேன். நீங்க என்னைய கூப்பிட மாட்றாங்க, அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. எங்கேயா நம்ம ஜெயிக்கிறது? ஏன்யா நீ அப்படின்னு ஆதவ அர்ஜுன் இந்த இன் கேமரா மீட்டிங்ல வருத்தப்பட்டு பேசுறாரு. ஸோ ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம. விஜய் கிட்ட இருக்கிற ஒரு டீம் வந்து இன்னும் பக்குவப்படவில்லை. அரசியல் கட்சியாவே அவங்க மாறல. நான் தான் சொல்றேன் நானு. இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை வந்தாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு. அடுத்த முறை வேட்புமனு தாக்கலுக்கு வந்தார் விஜய். இதுக்கு இன்னொரு முறை வரப்போறாருன்னு சொல்றாங்க. அதோட இருக்கு. நீங்க ஒரு இதுவரைக்கும் பொறுப்புன்னு யாரையும் போடல. ஒரு நல்ல தலைவர், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கள்ட்ட இருக்காங்கல்ல. நிர்மல்குமார் இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவ அர்ஜுன் யாருமே அதுல போடல. எல்லாருக்கும் தொகுதி கொடுத்துட்டாரு. அவங்க தொகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு யார் பார்க்கறது? நீங்க சென்னையாவது யாராவது போய் பார்க்க எட்டி பார்க்கலாம். திருச்சி கிழக்குனா நீங்க இதுக்காக வரணும். பிரயாசப்பட்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு பெரிய கேப் இருக்கு. தாவேக்கால திருச்சி கிழக்குல ஒரு பெரிய கேப் இருக்கு.